அதில் ஒரு சில விடயங்கள் இப்போது காணொலியில் நீங்கள் கேட்கக்கூடியவாறு இப்போது நீங்கள் கேட்பதற்காக இப்போது இங்கு ஒலிபரப்பப்படுகின்றது. அவருக்கு பெரிய பிரச்சனை இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புல அவர் சம்பந்தப்பட்டது. அடுத்து கோத்தபாயாக்கள் இந்த கோத்தபாய் பெரிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் நான் மட்டும் தான் நேரடி ஆதாரம். என்னைக்கு பிரச்சனை வந்து இவங்களால மெயின் பிரச்சனை ஆமியார் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட பிரச்சனை படிச்சினால் கோத்தபாய இந்த நான் வந்து சிட்டியா வாய திறந்து நினைச்சுன்னா இவர் அதுல வந்து அமல் கருணாசின் பழைய எம்ஐ டைரக்டர், அடுத்து இப்ப இருக்க எம்ஐ டைரக்டர் சுரேஷ் சாலே, இப்ப இருக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி கமாக்கர் வந்தார். ஈவன் ஜனாதிபதி வரையும் பிரச்சனை எல்லாரும் முழு போனாரும் ஈஸ்டர் குண்டுவெடிப்புல. எனக்கு தான் தெரியுமா அவங்க எப்படி பண் கொடுத்தாங்க, எவ்வளவு சம்பந்தப்பட்டாங்க, எப்படி செஞ்சாங்க. அப்ப இந்த பிரச்சனை வெளியாக அவங்க பயந்தாள் எப்படின்னா அவள் அது நம்பி எவ்வளவு அந்த அந்த நளின் பண்டாரும் அந்த பாதிரியார் அந்த காமினி ஸ்ரீகாமினி கதைச்சு போறதாவும் டவுட் வந்து அவன் எப்படி இந்த காய்க்க தோணும். ஆனா அவன் ஃபுல்லா சொல்லல. அவன் சொன்னாலும் இவருக்கு தொடர் மீட் பண்ணி சகராபுரம் பிரச்சனை வெடிச்சு வீடியோ கிளிப்பை போட்டு காட்டினார் அவர் லேப்டாப்ல இருந்து. அந்த வீடியோ கிளிப்ல உண்டு இப்ப ஹரின் பெர்னாண்டோ பேசுறார். அவர் சுரேஷ் சாலே அவர் ஆபீஸுக்கு வர சொல்லி கொழும்பு ஏழுலேக்க அவரை 3 வீடியோ கிளிப் போட்டு காட்டினார். அதுல ஒன்று வந்து ஹரின் பெர்னாண்டோ கதைக்கு வீடியோ கிளிப் உண்டு சிங்களத்துல பார்லிமெண்ட்ல. மக்கியது வந்துகிட்டு நளின் பண்டார காய்க்குது, அதுவும் பார்லிமெண்ட்ல சிங்களத்துல. மக்கியது ஒரு சூம் மீட்டிங்ல வேற ஃபாதர் காய்க்கார். அது 3லயும் அவங்க சொல்றாங்க இதுல இவர் சம்பந்தப்பட்டிருப்பார் சுரேஷ் சாலே, இவர் திக்காம நடந்துக்க இவர் மீட் பண்ணிக்காரு, அப்படி ஒழுங்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்கிட்ட இந்த கதை எப்படி வெளியானு கேட்டாரு. இப்ப நான் சார் நான் சொல்ல அவர் அந்த இந்த போன் எல்லாம் வாங்கி ஃபுல்லா பறிச்சு போன் எல்லாம் வாங்கி இந்த போனை ஃபுல்லா செக் பண்ணி என்ன நடந்த அவருக்கு பிரச்சனை அந்த மீட்டிங் நடந்த இடம் தானே. இப்ப இவர் வந்து சஹரநாக்ல மீட் பண்ற அந்த இடத்துக்கு நான் போய் இவர் வந்து நானும் அவரும் போய் அவங்க வந்து மீட் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள அவங்க உள்ளுக்கு மீட் பண்ணி நான் வெளியே இருந்த அந்த இடத்துல சும்மா போட்டோ எடுத்து வச்ச போன்ல அந்த போட்டத்தை அந்த போட்டோ என்ன போன்ல இருந்து அவர் வந்து போட சொன்னாரு இந்த போட்டோ நீங்க வச்சு கொண்டு போட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு இது எப்படி இவங்க தெரிய வந்து அப்படி சொல்லி அவர் பிரச்சனை ஆயிடுங்க. இப்ப கட்டுங்க என்கொயர் பண்ணீங்க 10 மாசம் 15ஆம் தேதி. அப்ப எனக்கு நான் அப்பா ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தெரியாது. நானும் கேள்வி யோசிச்சு நான் எப்படி தெரியும் இல்ல இது வேற ஆறு இது அவசரம் உண்டு இதை பத்தி நான் கதைச்சிருக்கணும் அவர் இல்லாட்டி நீங்க கதைச்சிருக்கணும் இல்ல பிள்ளையானுங்க நல்ல டவுட் இப்ப இது 6 சொல்லிருப்பான்னு நான் சத்தியமா சொல்லலண்டு. அதுக்கு பிறகு நான் பிள்ளையான்ட்ட போன் பண்ணி சொன்னேன். அவரத்தை வச்சு இப்படி பிரச்சனை வந்து பிள்ளையோட குடும்பம் வந்தவர் வந்து பிள்ளையான யாருன்னா வளமையா என்னோட வளமையா பிள்ளையான அவரை சந்திக்க போற பிள்ளையான அடுத்த ஆண்டு எனக்கு தெரியாம அவர் சந்திக்க போனார். அவர் எனக்கு தெரியாம. ஆனா அதை இன்னைக்கு என்ன செஞ்சானா பிள்ளையான டிரைவர் அமலை சொல்லிட்டான் இன்னைக்கு. ஆனா பிள்ளையான கடைசி வரை சொல்லி சந்திக்க போறேன்னு சொல்லி